உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு பகவான் சித்திரை 17ஆம் தேதி வரை அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார். அதன் பிறகு அவரால் நன்மை எதுவும் ஏற்படாது. மாதம் முழுவதும் ராகு சாதகமாக நிலை கொண்டுள்ளார். மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். எந்த செலவையும் தவிர்க்க இயலாது. மாத கடைசியில் பண நெருக்கடி ஏற்படக்கூடும். முதல் 2 வாரங்கள் வரை திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி செவ்வாய் கூட்டுச் சேர்க்கையினால் உடல் நலனில் கவனமாக இருத்தல் நல்லது. சிறு சிறு உபாதைகள் உடலை வருத்தும். சில தருணங்களில் பணத்தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற உள்ளதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் சிறிது பாதிக்கப்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றமும் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் சாதகமாக இல்லை. வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பது கடினம். மேலதிகாரிகளின் கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் ஒத்துழையாமையும் கவலையை அளிக்கும். தசாபுக்திகள் அனுகூலமற்று இருந்தால் நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக இருந்தும் கடமைகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு ஏமாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரம். உற்பத்தி மற்றும் விற்பனை ஆகிய விஷயங்களில் கவனமாக இருத்தல் அவசியம். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். மாதத்தின் கடைசி வாரத்தில் பண நெருக்கடி ஏற்படும். முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் அவசியம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் தாமதப்படும். சில்லறை வியாபாரிகளுக்கு பணத்தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். வெளியூர் பயணங்களினால் எவ்வித நன்மையும் ஏற்பட வாய்ப்பில்லை. கலைத்துறையினர். கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றிற்கான வருமானம் கிடைப்பது தாமதப்படும். திரைப்படத்துறையினருக்கு சோதனையான காலகட்டமாகும். நடிகர் நடிகைகளுக்கும் வருமானம் குறையும். இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி வரும். பிரதான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலைகளுக்கு மாறுவதால் சற்று சிரமமான மாதம் என்று கூற வேண்டியுள்ளது. அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் சாதகமாக இல்லை. அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் கூட அனுகூலமாக இல்லை. பேச்சிலும் செயலிலும் பிற கட்சிகளுடன் உள்ள தொடர்பிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமென கிரகநிலைகள் வற்புறுத்தி காட்டுகின்றன. உங்களுக்கு எதிராக செயல்படும் நண்பர்கள் இருப்பதை சனி செவ்வாயை நிலை உணர்த்துகிறது. எவரையும் நம்பாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம் இது. எதையும் தீர ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தல் உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிகாரியான புதன் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்கிறார். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் தெளிவாக பதிலளிக்கும் திறன் ஓங்கும். விவசாயத்துறையினர். பூமிக்காரர்களான செவ்வாய் அனுகூலமாக இல்லை. வருமானத்தை தீர்மானிக்கும் இதர கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கவில்லை. அடிப்படை வசதிகள் குறைவில்லாமல் கிடைத்தும் விளைச்சலும் வருமானமும் குறைவாகவே இருக்கும். பழைய கடன்களும் மன நிம்மதியை பாதிக்கும். அண்டை நிலத்தாரோடு பகை ஏற்படக்கூடும். தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. குடும்ப சூழ்நிலையும் கவலை அளிக்கும். ஆரோக்கியமும் பாதிக்கப்படக்கூடும். சற்று பொறுமையுடன் இருங்கள். நெருங்கிய உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பரிகாரம். வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களிலும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய்தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதும். சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 25 இரவு முதல் 27 பின்னிரவு வரை. நன்றி.